Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இயரிங் செட் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல வந்து எல்லாமே பெரிய இயரிங்கா இருந்தது. இன்னும் சின்னதா வேணும் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ பண்ணிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நம்ம வந்து ரிங் செட் பார்த்தோம்ல, அந்த ரிங்குக்கு மேட்சா ஒரு சில இயரிங்ஸ் நான் வந்து செய்றேன். இப்போ நான் வந்து இங்க காமிக்கிற இயரிங்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். நான் வந்து எப்போ நார்மலாக ஸ்ட்ரெட்டு வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து கடையில் விற்கும்ல, அந்த பேஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குண்டூசி இருக்குல்ல, நார்மலாக நம்ம வீட்டில் குண்டூசி வச்சுருப்போம்ல, அந்த குண்டூசியை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருந்தது, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் செஞ்சுருக்கேன். ஒரு சில இது வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்க ரிங்குக்கு மேட்சாக வந்து நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிங்குக்கு யூஸ் பண்ண ஃப்ளவர்ஸ் தான் இது ரெண்டும். அதுக்கு மேட்சாக பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரிய இயரிங் ஒன்று வந்து செஞ்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க ஸ்டோன்ஸை வச்சே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை அதில் ஒட்டிடலாம். அதை சுற்றி அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த இதை வந்து சுற்றி ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம், இல்லை வேறு கலர் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கேன்வாஸ் தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் குண்டூசி வச்சுருக்கேன். அந்த குண்டூசியை இன்னொரு கேன்வாஸில் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை அதில் ஒட்டிடுறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் கேன்வாஸ் வந்து நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த குண்டூசி ஆடாமல் அப்படியே இருக்கும். நல்லா வந்து க்ளூவை போட்டு ஒட்டுனதுனால ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது குண்டூசி வந்து கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கும்ல, அதுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து இது வந்து ஷாப்பில் விற்கிற ஃப்ளவர் தான், ஃபோம் ஃப்ளவர். இதில் வந்து சும்மா நார்மலாக குண்டூசியை வந்து சொருக்கி விட்டேன். அதுவே பார்க்குறதுக்கு வந்து ஒரு இயரிங் மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெட் மாதிரி. அடுத்து வந்து ஒரு வந்து குண்டூசி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பீட் வந்து அதில் கோர்த்துட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த குண்டூசியை வந்து அந்த இதுக்குள்ளே வந்து சொருகிடுறேன். அதில் வந்து ஏற்கனவே ஹோல் இருந்தது, அதனால் நான் அப்படியே வந்து சொருகிட்டேன். இது மாதிரி நம்ம ரிங்கும் செஞ்சுருந்தோம், அதுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு செஞ்சேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. குண்டூசி வந்து நல்லா நிற்காதுன்னு நினச்சேன். நல்லா நம்ம ஸ்ட்ரெட்டு பேஸ் மாதிரி இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து இந்த ஃபோம் ஷீட் ஃப்ளவர் இது வந்து இதுலேயே நம்ம ரிங் செஞ்சுருந்தோம், அதுக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். குண்டூசி வந்து நடுவில் குத்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே அந்த குண்டூசி வந்து தெரியுதுல்ல, அதுக்கு இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன். அப்போ வந்து அந்த குண்டூசி இருக்கிறதே தெரியாது, பூ மட்டும் அழகாக இருக்கும். இது வந்து குட்டி பூவாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு நார்மல் சைஸ் தான் இருக்கும். போட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அதில் வந்து ஸ்ட்ரெட்டு பின்னாடி போடுறது வந்து போட்டு காட்டுறேன். இதோ நம்ம ரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு ரிங் எடுத்திருக்கேன். அந்த ரிங்குக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் இருந்தது. அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி செய்வோம்ல, அந்த ஜுவல்லரியோட பீட்ஸு. அதை வந்து இதில் போட்டு ஒரு இயரிங் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் எல்லாமே செஞ்சு பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டோனு, அந்த ஸ்டோனில் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
மேலே வந்து குண்டூசி வச்சுட்டு திரும்பி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இயரிங் செய்யும்போது கேன்வாஸ் ஷீட் வச்சு அது மேலே வச்சு ஒட்டணும்ல, அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.